எஸ் வெரி வெரி குட் ஆஃப்டர்நூன். சிறப்பு லீடர்ஸ் எல்லாருமே வந்து பிளான் வந்து காலைல எல்லாமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து இந்த ஒரு துறையிலேருந்து ஒரு வருமானத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் ப்ரூஃப் கொடுத்துருந்தாரு. என்னை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இங்கே கம்மியாக இருக்கிறதுனா நான் ஷார்ட் அண்ட் முடிச்சிடறேன். என்னோட பேர் விஷ்ணு. நம்மளோட சொந்த ஊர் வந்து திண்டிவனத்துலேருந்து கடந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வியாபாரத்தை 2 வருஷமாக எடுத்து பண்ணிருக்கேன். இந்த கம்பெனி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். இப்போ வந்து டைமண்ட் டைரக்டராக இருக்கேன். நல்ல ஒரு இன்கம் எடுத்துருங்க. ஓகேங்களா? எனவே இப்போ காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்காங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து பசங்க இருக்கலாம், இல்லை வந்து காலேஜ் படிச்சிருக்கலாம், காலேஜ் முடிச்சுட்டு ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி வேலைக்கு போயிடலாம். ஆனால் இங்கே நான் வந்து இந்த எங்கள் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் சூஸ் பண்ண வேணும்னா நான் ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போய் சம்பாதிச்சேன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 10லேருந்து ஒரு 10,000 தான் நான் சம்பாதிப்பேன். மேக்ஸிமம் 20,000 சம்பாதிப்பேன். ஓகேங்களா? அந்த வேலையிலேருந்து எனக்கு எப்போ எடுப்பாங்கன்னு தெரியாது, அந்த வேலை நிரந்தரமும் தெரியாது. ஆனால் இந்த துறையை நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னா, நான் மட்டும் சம்பாதிச்சா போதாது, என்னை சுற்றி இருக்கிற மக்களையும் நான் சம்பாதிக்கணும். அந்த ஒரு ரீசனாக ஸ்டார்ட் பண்ணேன். அதை விளைவு திண்டிவனம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர் இந்த சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் மூலியமா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எனக்கு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி கொடுத்து அவங்களும் சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நான் மட்டும் தான் இங்கே சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது இன்கம் ப்ரூஃப். இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு 96,000 ஒரு 7 டேஸில் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் எடுக்கணும். இல்லை நாம இந்த வயசு நான் மட்டும் தான் கிடையாது, எல்லா ஃபீல்டுமே இருக்காங்க. ஜி நெக்ஸ்ட் போஸ்ட் ஷேர் பண்ண முடியுமா? எல்லாரும் இவங்க வந்து பாரதியம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பேசியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ சூப்பரான ஒரு வியாபாரத்தை எடுத்து கொண்டு இருக்காங்க. ஒரு 7 டேஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,45,000 இன்கம் எடுத்திருக்காங்க. இது நான் மட்டும் பண்ண முடியுமா? கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க அவங்க ஃபினான்ஷியலாக வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணவும் பண்ணலாம். எஸ்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நந்தகுமார் அண்ணன், சங்கீதா அக்கா. இந்த ஒரு வியாபாரத்தை உங்களை பற்றி சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ மட்டும் சொல்கிறேன். இந்த வியாபாரத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷன் தான். ஒரு வேளை சாப்பாடு கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வச்சிங்கன்னா வந்து சின்ன கடை இருக்குமா அப்படி பார்த்து வந்த ஒரு பீப்புள் இந்த வெட்டி டீமில் ஸ்டார்ட் பண்ணி விஜய் சார் சப்போர்ட்டில் வந்து ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60,000 இன்கம் எடுத்துருக்காங்கன்னா இந்த டீமில் கூட நடக்கும். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஏதோ ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு இன்கம் தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டைம் தான். ஆனால் நீங்கள் வாழ்நாள் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு வாரம் வரும் ₹1,00,000 மேலே சம்பாதிக்கிற வாய்ப்பு தான் இருக்குது. நெக்ஸ்ட் புகழ் என்னோட அண்ணன் சொல்லலாம். கிட்டத்தட்ட மயிலாடுதுறையிலேருந்து சிறப்பாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. ஒரு வாரத்துக்கு கிட்ட ₹1,00,000 மேலே இன்கம் எடுத்திருக்காங்க. இது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா கிரகபிரவேசம் பண்ண போகிறாங்க. அது சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு வாங்க முடியும். நெக்ஸ்ட் பாலா சார் கம்பெனி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்காங்க. இதில் சூப்பராக வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்காங்க. இது மூலிமா வந்து அடுத்த மாதம் வந்து வீடு கிரகபிரவேசம் பண்ண போகிறாங்க. ஒரு கார் வந்து சொன்னாமல் வந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்திருக்காங்க. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், நிறைய கோல்டு சேவிங்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் மயிலாடுதுறையிலேருந்து பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஜெகதீஷ் சார் பேசியிருந்தார். அவர் கம்பெனி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சிறப்பாக எடுத்து கொண்டாருக்காங்க. இந்த ஒரு வியாபாரத்தை இந்த ஒரு வெட்டி டீமில் இங்கே சென்னை சர்வீஸில் இருக்க எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா நிறைய டைமண்ட் உருவாக்கி இந்த ஒரு லெவலில் ரீசெண்டாக லாஸ்ட் 7 டேஸாக பார்த்தீங்கன்னா சாரோட சின்ன ஒரு ஃபேமிலி ஷோவில் வந்து தான் பிஸ்னஸ் எதுவும் பண்ண முடியல. ஆனால் இருந்தாலும் லாஸ்ட் நல்ல வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் வந்துருக்கு. ஓகேங்களா? எதுக்கு இந்த ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம இருக்கும் போதும் நம்ம இல்லாத அப்பவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசிவ் இன்கம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வியாபாரத்தில் வரும். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் தேங்க்யூ. இதெல்லாம் ஓகே மேடேஸ். இனிமேல் நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்லைடுங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாருமே இன்கம் எடுத்துருக்காங்க. இதை நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இந்த மீட்டிங் ஆளை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பை மாற்றும். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் முடிவு எடுத்தேன், என் லைஃப் மாறணும், ஜெயிக்கணும். 21 வயசில் நான் கண்டிப்பாக வந்து வீட்டிலேருந்து ₹1 வாங்கக்கூடாது. அன்றைக்கி முடிவு பண்ணேன் 18 வயசில். இன்னைக்கு வீட்டிலேருந்து ₹1 வாங்கலை. மாதம் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு 10,000 இருந்தாலும் 20,000 நான் கொடுக்குறேன். என் வயசு பசங்க இன்னமும் காலேஜ் படிக்கிறாங்க, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு ஒருத்தன் கீழே போய் கை கட்டி வேலை செய்கிறாங்க. இதான் உண்மை. ரீசெண்டாக வந்து என் ஃப்ரெண்டு வந்து மகேந்திரா சிட்டியில் ஒர்க் பண்ணியிருந்தான். அவன் ஹெல்த் இஷ்யூவாக போக முடியல. அவன் வீட்டில் லோன் பிரச்சனை. இப்போ இப்போ வந்து என்கிட்ட வந்து பிளான் கேட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2,000 இன்கம் எடுத்திருக்கான். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா ஸ்டார்டிங்கில் இந்த பிஸ்னஸ் நான் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி இருக்கும்போது கலாச்சாரம் சிரிச்சாங்க தான். நான் ஒரு விஷயம் ஸ்டேபிளாக இந்த விலைக்கு தான் நான் ஜெயிச்சிருக்கேன். விஷ் ஆல் த பெஸ்ட். நீங்கள் ஒரு முடிவு எடுங்க. நீங்கள் முடிவு எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும். சுற்றி இருக்க மக்களை யாரும் முடிவு எடுத்தாங்கன்னா சத்தியமாக ஜெயிக்க முடியாது. டிஸ்டர்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேஜில் உங்கள் இன்கம் ப்ரூஃபோட உங்கள் நல்ல ஆர்கனைசேஷனாக போகும். தேங்க்யூ ஸோ மச்.